இலக்கியாவை பார்க்க இலக்கியா வீட்டுக்கு போகிறோம். இலக்கியா வந்து தேனியில் இருக்கா, நாங்கள் 2 பேர் திருப்பூரில் இருக்கோம். திருப்பூரில் இருக்கும் போது அடிக்கடி மீட் பண்ணுவோம். ஆனால் தேனி போனதுலேருந்து நாங்கள் மீட் பண்ணவே இல்லை. நாங்கள் மீட் பண்ணியே ஒரு 6 மந்த் மேலே ஆகிருச்சு. நான் துருவ தான் எடுத்தேன். பிரியா எங்கே போகிறேன்? வளகாப்புக்கு முன்னாடி நாளே நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் இலக்கியா கிட்டே நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம். எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நானும் அவ்வளோ வரல. நெக்ஸ்ட் வீக் வரோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இலக்கியா தவிர இலக்கியா வீட்டில் எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் வரோன்ட்டு. நைட்டே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் இலக்கியாவோட அம்மா வீட்டில் தான் இருந்தோம். சரி, மார்னிங் அவள் வீட்டில் போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவங்க மாமியார் சொல்லிட்டாங்க போல், உன்னை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். அவள் கெஸ் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டா குளிச்சுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நாங்கள் தான் சர்ப்ரைஸ் ஆகிட்டோம், அவள் சர்ப்ரைஸ் ஆகலை. அவளுக்கு மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அவள் அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டா. நாங்கள் அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் லேட்டாக தான் போனோம். அவளுக்கு எது கொடுத்து அவன குழந்தைக்கா வெள்ளி விற்கிற விலைக்கு வெள்ளி எல்லாம் வாங்க மாட்டோம், அப்படிதானே? சரி, நோட் பண்ணிக்கோ, சத்தமா சொல்லிக்கோ. வெள்ளி விற்கிற விலைக்கு வெள்ளி வாங்க மாட்டீங்க? வாங்க மாட்டோம், சரியா? வெள்ளி வளையல் தான் வாங்கியிருந்தோம். அவள் ஷாக் ஆகிட்டா. இதுவரையும் எந்த சர்ப்ரைஸும் நாங்கள் உருப்படியாக பண்ணதே இல்லை. நாங்கள் அவ்வளோ வீக்காக இல்லை அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்கானு எங்களுக்கு தெரியல. இந்த பேங்கிள் மட்டும்தான் அவள் இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கா. மற்றபடி என்ன சர்ப்ரைஸ் பண்ணாலும் அவள் கண்டுபிடிச்சிருவா. அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். எப்படின்னு தான் தெரியல. கிஃப்ட்டு நாங்கள் கொடுத்ததும் அதுலேயும் ஒரு கெஸ் பண்ணிட்டா, பேங்கிள் தானே அப்படின்ட்டு. அவள் அழுதுட்டா. ஏன்னா நாங்கள் வரலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டோம். மார்னிங்கே நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் மார்னிங் அவள் தான் எங்களை சர்ப்ரைஸ் பண்ணிட்டா. நல்லபடியாக வளகாப்பு முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் நாளில் குட்டி தம்பியோ பாப்பாவோ வந்துடுவான். ஏற்கனவே 2 பேரை வச்சு சமாளிக்க முடியல. இதில் புதுசாக ஒருத்தர் வர போகிறாரு. அவர் எவ்வளோ சேட்டை பண்ண போகிறாருன்னு தெரியல. அவரோ இல்லை அவளான்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். எங்கள் மேடம் ரொம்ப சீன் போடுறாங்க. நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அவ்வளோ சீன் போடுறா. உள்ள லைட்டிங் எதுவுமே இல்லை, வீட்டில் தான் வளகாப்பு வச்சுருந்தாங்க. அதனால் அது கிளியராகவே இல்லை. அதனால் நாங்கள் அகெயின் ஒரு டைம் வெளியே வந்து ஒரு டைம் பேங்கிள் போட்டு விட்டோம், நானும் காயுவோம். அதுதான் என்னோடய ஐடியில் பார்த்துருப்பீங்க. நீ வேற கை லெமன் இருக்கனால வெள்ளி ரேட்டே கூடி போச்சு. இது 8000 ரூபாய். ஆமாம், ரியா வா, நீ வா தங்க பிள்ளை. அத்தை வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்கான் தம்பி. ரியா தம்பி தானே பிடிக்குமா? வா போட்டோ எடுத்துக்கலாம், வா சாமி. ஏ ரியா எப்படி ஸ்லோ சொல்லுவாங்க இவ்வளோ பாரு. நீ பிடிக்க உன் மூஞ்சில குங்குமம் இருக்குக்கா. ஐயோ இன்னும் குழந்தை பிறக்குன்னு தெரியல எனக்கு. துருவை வச்சுட்டு எங்களால் சமாளிக்கவே முடியல. பாவம், எப்படி தான் அவள் வீட்டில் சமாளிக்கிறான்னு தெரியல. ஒரே அழுதுகிட்டே இருக்கிறான். ஏன் அழுகிறான், எதுக்கு அழுகிறானே எங்களுக்கே தெரியல. ஒன்றுமே புரியல எங்களுக்கு. நான் ஒரு டைம் காற்று வரலன்னு காற்று வீசிகிட்டு இருக்கேன். இலக்கியா பால் ஆற்றிட்டுருக்கா அவனுக்கு. போலாமா? துருக்கும் ரியாவுக்கும் இலக்கியா வீடு ரொம்ப செட் ஆயிடுச்சு. நல்லா விளாண்டாங்க அவங்க பாட்டுக்கு. ரியாவை கூப்பிட்டா இல்லைம்மா நாளைக்கு போகலாம் அப்படிங்கிறா. அன்றைக்கி ஈவினிங்கே இலக்கியாவை கூட்டிகிட்டு திருப்பூர் வந்துட்டோம். இனிமேல் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.